சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சியின் பெருநகர குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். எனக்கு இல்லை. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி, வணக்கம். இப்போ அந்த பெருங்குடி குப்பை கிடங்குல தீ விபத்து ஏற்பட்டிருக்க அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. கொழுந்து விட்டு அந்த கரும்புகை வெளியேறி வருவதையும் பார்க்க முடியுது. அந்த பக்கம் போகக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இந்த தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்கிறாங்களா? அங்கே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? சென்னை பெருங்குடியில் சென்னை மாநகராட்சி சொந்தமான குப்பை கிடங்குகள் உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் சென்னை பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்து மாலை 3 மணி திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியது. மேலும் தீப்பிடித்து அதிகமாக குப்பைகள் இருந்தாலும் அந்த தீப்பிடித்து எரிந்ததில் புகைமூட்டம் அதிகமாக ஏற்பட்டு கரும்புகைகள் பெருமொழியில் எழுதினால் சென்னை துறைப்பாக்கம் பல்லாவரம் ரயில் சாலையில் உள்ள வாகன ஓட்டிகள் பெரும் அவதியார். இது பற்றி தகவல் இருந்ததும் மேடவாக்கம், துறைப்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, தாம்பரம் போன்ற பகுதியிலிருந்து சுமார் 7க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வாகனங்களும் மற்றும் மாநகராட்சி சென்னை குடிநீர் வாரியங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட லாரிகளும் கொண்டு வந்து தற்போது தீயணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது அந்த சம்பவ இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த குப்பைகளை குப்பைகளிலிருந்து எரியக்கூடிய தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தீ கட்டுப்பட்ட மேலும் இந்த தீ பரவாமல் இருப்பதாக பல்வேறு இடங்களில் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு தீயை பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயை தற்போது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளில் ஊழியர்களும் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.